Hi students, நாம் இந்த வீடியோல சோனா காலேஜ் ஆஃப் டெக்னாலஜி பத்தி தான் பார்க்க போறோம். இந்த காலேஜ் எங்க லொகேட் ஆயிருக்குன்னு பார்த்தோம்னா சேலத்துல தாங்க. இந்த வீடியோல இந்த காலேஜோட ரேங்கிங் என்னவா இருக்கு, என்னென்ன கோர்சஸ் அஃபோர்ட் பண்றாங்க, அதை தாண்டி இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் எந்த அளவுக்கு தராங்க அப்படிதை பத்தி ஃபுல் டீடைலா பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்கிற டாப் மோஸ்ட் காலேஜஸ் பத்தின ரிவ்யூஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். மறக்காம நம்ம சேனல்ல இருக்கிற வீடியோஸை செக் பண்ணி பாருங்க. அப்படி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். சோனா காலேஜ் ஆஃப் இன்ஜினியரிங் பாத்தீங்கன்னா நான் முன்னாடியே சொன்ன மாதிரி சேலத்துல தான் லொகேட் ஆயிருக்கு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ஒரு அட்டானமஸ் காலேஜ் தான், அஃபிலியேட்டட் டு அண்ணா யூனிவர்சிட்டியா இருக்கு. அது மட்டும் இல்லைங்க, இந்த காலேஜ் NACல A++ கிரேட் வாங்கியிருக்காங்க. அடுத்ததான் இந்த காலேஜ் இருக்கிற கோர்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா NBA அக்ரிடேட் பண்ணப்பட்டிருக்கு. இந்த காலேஜ் பாத்தீங்கன்னா ரேங்க் வைஸ்ல சூப்பராகவே இருக்கு அப்படின்னு நம்ம சொல்லலாம். அடுத்ததான் இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோர் என்ன அப்படின்னு டவுட் உங்களுக்கு இருக்கும். இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோர் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா 2618. இதுதான் பாத்தீங்கன்னா இந்த காலேஜோட கவுன்சிலிங் கோட். மறக்காம நோட் பண்ணி வச்சுக்கோங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்தது இந்த காலேஜ்ல என்னென்ன கோர்சஸ் அஃபர் பண்றாங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாம். இந்த காலேஜ்ல 9 UG கோர்சஸ் அஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அதுல ஒரு சில கோர்சஸ் இப்போ நான் சொல்றேன். ரிமைனிங் பாத்தீங்கன்னா ஸ்கிரீன் டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பாருங்க. மெக்கட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங், பயோமெடிக்கல் இன்ஜினியரிங், ஃபேஷன் டெக்னாலஜி, இந்த மாதிரி பல கோர்சஸை இவங்க ஆஃபர் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த காலேஜ்ல கிட்டத்தட்ட 600+ ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் ஒர்க் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாம இந்த காலேஜ்ல நிறைய கம்பெனிஸோட MOE சைன் பண்ணிருக்காங்க. ஸோ MOE சைன் பண்ண என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நீங்க படிச்சுக்கிட்டு இருக்கும்போது உங்களால ஈஸியா அடுத்தடுத்த கம்பெனில இன்டர்ன்ஷிப் பண்ணிக்க முடியும். ஸோ இன்டர்ன்ஷிப் பண்றது மூலமா உங்களுக்கு ஒரு ஸ்டைஃபன் கிடைக்கும். ஸோ இந்த காலேஜ்ல இன்டர்ன்ஷிப் பண்ண ஸ்டூடெண்ட்ஸோட ஹையஸ்ட் ஸ்டைஃபன் பேக்கேஜ் என்னன்னு கேட்டீங்கன்னா 90K, அதாவது 90,000 வரைக்குமே வாங்கியிருக்காங்க. ஸோ இந்த காலேஜ்ல கோச்சிங் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த காலேஜ்ல மோஸ்ட் ஆஃப் த ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் பாத்தீங்கன்னா PhD ஹோல்டிங் ஃபேக்கல்டி மெம்பர்ஸா தான் இருக்காங்க. ஸோ அப்படிங்கிறப்ப உங்களுக்கு ஃபேக்கல்டி மெம்பர்ஸ் டீச் பண்றதுல எந்த ஒரு பிரச்சனையுமே இருக்காது. ஸோ அந்த அளவுக்கு கிளியர் கட்டா அவங்க எக்ஸ்பிளைன் பண்ண போறாங்க. அது மட்டும் இல்லாமல் லேப் ஃபெசிலிட்டியுமே இந்த காலேஜ்ல வேற லெவல்ல தான் இருக்கு. அடுத்தது இந்த காலேஜ்ல பிளேஸ்மெண்ட்ஸ் பத்தி பார்க்கலாம். இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா 91% ஆஃப் ஸ்டூடெண்ட்ஸ் பார்த்தீங்கன்னா பிளேஸ்மெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. சரி, இப்போ ஹையஸ்ட் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு சொல்லுப்பான்னு கேட்டீங்கன்னா 19.9 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆயிருக்காங்க. ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா 5.5 lakhs per annum வரைக்கும் ஸ்டூடெண்ட்ஸ் செலக்ட் ஆகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த காலேஜ் வர ஒரு சில கம்பெனிஸோட பேரை சொல்றேன். ரிமைனிங் பார்த்தீங்கன்னா ஸ்க்ரீன்ல டிஸ்பிளே ஆகும், செக் பண்ணி பாருங்க. CTS, விப்ரோ, அசென்ச்சர், இந்த மாதிரியான பெரிய பெரிய கம்பெனிஸ் ஒவ்வொரு வருஷமும் ஸ்டூடெண்ட்ஸை ரெக்கார்ட் பண்ண வந்துகிட்டு இருக்காங்க. ஸோ இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க உங்களுக்கு இந்த காலேஜ் பற்றின மேஜரான டவுட்ஸ் எல்லாமே கிளியர் ஆயிருக்கும் நான் நம்புறேன். இதை தாண்டி இந்த காலேஜ் பற்றின வேற எந்த ஒரு டவுட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த ஒரு காலேஜ் பற்றின டவுட்டாக இருந்தாலுமே சரி, இல்லை நான் இந்த கோர்ஸ் படிக்கலான்னு இருக்கேன், இந்த கோர்ஸ் ஃபியூச்சரில் வேல்யூபிளாக இருக்குமோ அப்படின்னு டவுட் இருந்தாலுமே சரி, கண்டிப்பாக ஸ்க்ரீனில் தெரிய நம்பரை கான்டாக்ட் பண்ணுங்க. நாம பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ்க்காகவே ஃப்ரீ எஜுகேஷனல் கைடன்ஸ் கொடுத்துக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கேன் நீங்க உங்களுக்கு தெரிஞ்ச 12th படிக்கிற பசங்க யாராச்சும் இருந்தாங்கன்னா இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணி விடுங்க, உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தேங்க்யூ.